ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி மிக மிக முக்கியமான பத்திரிகை செய்தி ஒண்ணு வெளியிட்டிருக்கு. பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னங்கிறத முழுசா அந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களா இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து இந்த நோட்டிஃபிகேஷன வந்து வெளியிட்டிருக்காங்க டிஆர்பி. 5 மார்ச் இருக்கு பார்த்தீங்களா? ரிவைஸ்ட் லிஸ்ட்ன்னு சொல்லிட்டு அதுதான். ஓகே டவுன்லோட் அகைன் குடுக்குறேன். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஆ ஓகே. ஸோ என்ன அப்படின்னா, டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் அந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் 2024 நோட்டிஃபிகேஷன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, டேட் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, ரிசர்வ் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? யாருக்கான ரிசர்வ் லிஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஜிடி டீச்சர்ஸ்க்கான ரிசர்வ் லிஸ்ட். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, எஸ்ஜிடியில் இருந்த ஒரு டீச்சர் பிடிபிஆர்டிக்கு மாறிட்டாங்க. அதனால அவங்களோட வேக்கன்சிய அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய எங்களுக்கு நீங்க குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிஎம்ல இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் வந்து மதுரை பிரான்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வழக்கு தொடுத்திருந்தாரு. இதில தமிழக பள்ளிக் கல்வித்துறை என்ன சொன்னதுன்னா, அப்படி குடுக்க முடியாது. நாங்க எல்லாமே ரெக்ரூட்மெண்ட் பேஸ்ல தான் குடுத்துட்டுருக்கோம். பணி நியமன முறையின் அடிப்படையில தான் குடுத்துட்டுருக்கோம்னு சொல்லி வாதாடுனாங்க. பட் டிஎன்பிஎஸ்சி, எம்ஆர்பி மாதிரி இதுக்கும் அந்த ரிசர்வ் லிஸ்ட் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் மாண்புமிகு ஜஸ்டிஸ் சொன்ன காரணத்தினால இந்த ரிசர்வ் லிஸ்ட் வெளியிட்டு தற்போது தமிழக அரசு டிஆர்பி ஒரு மிக முக்கியமான பத்திரிகை செய்தி பிரஸ் ரிலீஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. இன் ஒபீடியன்ஸ் வித் தி ஆர்டர் பாஸ்ட் பை தி ஹானரபிள் மதுரை பிரான்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நம்பர் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் 2016 செக்ஷன் 3U தி போர்ட் hereby release the list of candidates who have been placed in the reserve list for the post of second grade teachers in the special rules for the தமிழ்நாடு எலிமெண்டரி எஜுகேஷன் சபார்டினேட்டிவ் சர்வீசஸ். ஸோ இந்த நம்பர்ஸில் இருக்க ரெஜிஸ்டர் நம்பர்ஸில் இருக்கவங்கெல்லாம் என்ன அப்படின்னா, இப்போ எஸ்ஜிடியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் பிடிபிஆர்டிக்கு சேஞ்ச் ஆனாங்கன்னா அடுத்த கட்டமாக இந்த நம்பர்களில் இருக்கக்கூடியவங்களை பணி நியமனத்திற்கு கூப்பிடுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேவா? ஜென்ரல் டேர்ன் இது வெறும் ஜென்ரல், இது ஜென்ரல் டேர்ன் வித் பிஎஸ்டிஎம்மோட இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்னில் உமன் எவ்வளோ இருக்காங்கங்கிறதையும் பார்த்துக்கலாம். இதெல்லாமே ரெஜிஸ்டர் நம்பர்ஸ். உங்கள் நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஜென்ரல் டர்ன் உமன் பிஎஸ்டிஎம் யாரெல்லாம் இருக்குது, ஜென்ரல் டர்னில் பிடபிள்யூடி கேண்டிடேட் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஜென்ரல் டர்னில் உமன் பிடபிள்யூடி எவ்வளோ இருக்குது, ஜென்ரல் டர்னில் உமன் டிஸ்ட்ரிக்டிவ் வீடியோ எவ்வளோ இருக்குது, ஜென்ரல் டர்னில் உமன் டிஸ்ட்ரிக்டிவ் வீடியோவில் பிஎஸ்டிஎம் எத்தனை இருக்குது, பேக்வர்ட் கிளாஸஸ் அதர் தென் பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லீம் அதெல்லாமே இருக்குது. ஜென்ரல் இதெல்லாம் இருக்குது. பேக்வர்ட் கிளாஸஸ் அதர் தென் பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லீம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்குது. ஸோ பேக்வர்ட் கிளாஸஸ் அதர் தென் பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லீம் உமன் இருக்குது. இந்த மாதிரியான பல்வேறு லிஸ்ட்டுகளை வெளியிட்டு இருக்கிறது டிஆர்பி. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இதை பற்றி தெளிவாக இன்னொரு வீடியோ போடுறேன். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்தவருடைய தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.